3 யோவான் 2வது வசனத்துக்கு வாங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். மிகுந்த கிருபையும் ஆழமான அன்பும் அப்படின்னு தலைப்பில் அப்படியே பார்த்து வருகிறோம். யோவானுடைய நிருபத்தில் இது ரொம்ப ஒரு முக்கியம் பாருங்க. இந்த வசனத்தை நிறைய பேர் பல விதமான குழப்பத்தில் கொண்டு போயிடுறாங்க. யோவான் பிரியமானவனேன்னு சொன்னது ஏதோ ஒரு அன்பின் அடிப்படையில் சொல்லிட்டாருன்னு இல்லை. இது யோவான் சொல்லும் பொழுது யாருக்கு நம்ம பிரியமா இருக்கிறோன்றதை வச்சு எழுதுறாரு அவர். நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்படுறோமோ, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கம் வருது பாருங்க. என்னன்னா, பிரியமானவனே அப்படின்னா கர்த்தருடைய பிரியத்துக்கு நம்ம சொந்தக்காரராக மாறுறோம். யாருடைய பிரியத்துக்கு? கர்த்தருடைய பிரியத்துக்கு ஒரு சொந்தக்காரராக மாறுறோம். அதுலேயும் அவர் சொல்லும் போது அந்த வார்த்தை நல்லா இருக்கு பாருங்க. நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி சொல்லுங்க. எல்லாவற்றிலும் பாருங்க. இந்த எல்லாவற்றிலும் நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் ஆவியில நல்லா செழிப்பா இருக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா வேதம் வாசிக்கணும், தேவாலயத்துக்கு போகணும், விதைக்கணும், அறுக்கணும், பெரிய அளவில் இருக்கணும் பாருங்க. அதான் ஆவியினுடைய செழிப்பு. ஆவின்னா ஏதோ நம்ம உள்ள இருக்கிற அப்படியே நம்ம ஆவி உள்ள இருக்குது அப்படியே இருந்துடும் நினைக்காது. அது ஒரு செழிப்படையக்கூடிய காரியங்கள் இருக்கு பாருங்க. வசனங்கள் ஆவியில தான் வரும். வேதனுடைய வார்த்தைகள் நம்ம எடுத்துக்கொள்ளணும் பாருங்க. அப்போ ஆவியின் செழிப்பு ரொம்ப அவசியம். சில நேரத்தில் பாருங்க நம்மளால சரியா ஜெபிக்க முடியாது, அது ஆவிக்குரிய செழிப்பு அல்ல. சில நேரத்தில் நல்லா வேதம் வாசிக்க முடியாது, அது ஆவிக்குரிய ஒரு செழிப்பு அல்ல. சில நேரத்தில் நம்மளால விதைக்க முடியாது, அதனால அப்படியே ஒரு மாதிரி இருக்குமா இருக்கும், அது ஆவிக்குரிய ஒரு செழிப்பு அல்ல. ஆவிக்குரியதுன்றது ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தைகளால் எப்பவுமே நம்ம ஆவியை ஒரு களி கூறுதலோடு வைத்திருக்கணும், அது ஆவியின் செழிப்பு. ரெண்டாவது ஆத்மாவின் செழிப்பு. இந்த ஆத்மாவின் செழிப்பு தான் நிறைய உங்களுக்கு போக்கஸ் பண்ணின்னு வரேன், அதில் என்ன மையப்படுத்துதுன்னு காமிச்சிட்டு வரேன். ஆத்மான்றது ஒரு மனம் பாருங்க. இந்த மனம் நம்ம புதிதாக இருக்கணும், மனசு ரொம்ப நல்லா இருக்கணும். அதில் தான் ஆத்மா செழிப்பு உள்ள அடங்கி இருக்குது. எல்லா வகையிலுமே இந்த ஆத்மாவை ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைமையில வச்சுக்கணும் பாருங்க. அதனால தான் வேதம் கூட சொல்லுது பாருங்க, மனது கேடும் திருக்குள்ளதமா இருக்குதான். திருக்குன்ற வார்த்தையை நீங்க போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூஜாலாம் பார்த்துருக்கீங்களா, மேலே போட்டு மூடுவாங்க. பெப்சி பாட்டில் பார்த்துருக்கீங்களா, அந்த மூடி போடும் போது அதில் ரவுண்டு ரவுண்டா அப்படியே இருக்கும். நம்ம அது மரன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை திருக்குன்ற வார்த்தை அதுதான் பாருங்க. இந்த இருதயம் என்ன பண்ணுதான், தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு நீங்க போடும் போது அது கேடு உள்ளதான் மாறுது. எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்கள், பயங்கள், அச்சுறுத்தல்கள், பிற்போக்கமான காரியங்கள், இதெல்லாம் என்ன செய்தா இந்த மனதை அப்படியே ஒரு திருக்குள்ளதான் மாத்திருதான். அதனாலதான் பாருங்க, இந்த மனம் சரியாயிடுச்சுன்னா, உங்க மனம் நல்லா செழிப்பா மாறிச்சுன்னா வாழ்க்கை நல்லா செழிப்பா மாறும். சொல்லுங்க மனம். அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் எப்பவுமே எங்க டீல் பண்றாலும் நம்முடைய ஆத்மாவை நல்லா டீல் பண்ணுவார். ஏன்னா அங்கதான் மனது, அங்கதான் பாருங்க நம்மளுக்கு சிந்திக்கும் திறன் இருக்குது. அங்கதான் நிறைய காரியங்கள் பரிமாற்றங்கள் அடையுது. புரிந்து கொள்ளுதல், மன்னிப்பு கேட்கறது, உணர்வு. சில நேரத்தில் உணர்த்த போறோம் இல்லையா, சே நம்ம செஞ்சது தப்பா இருக்குது, நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது, சே நம்ம இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அதெல்லாம் அங்கதான் வருது பாருங்க. அதனாலதான் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம் வேதம் ரொம்ப நல்லா கத்துக் கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் மனம் புதிதாக 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 நல்ல ஒரு மறு ரூபத்தை நம்ம அடையிறோம் பாருங்க. இந்த மறு ரூபம் ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி தருது. அப்போ ஆத்ம செழிப்புன்றதும் ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா சரீர செழிப்பு. சரீர செழிப்பு நம்ம யாரும் விரும்பாம இருக்கவே மாட்டோம். சரீர செழிப்பு ரொம்ப அவசியம். நல்லா இருக்கணும், சரீரத்தில் சுகம் இருக்கணும், நல்லா வாழணும், மனுஷனுக்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும், வாழ்றதுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் எல்லாம் மனுஷனுக்கு இருக்கணும், நல்ல நிலைமையில மனுஷன் இருக்கணும், கடன் வாங்காம இருக்கணும், யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது, நிறையான வகையில் இருக்கணும், அநேகருக்கு உதவி செய்யணும். இது என்னெல்லாம் மனுஷங்களுக்குள்ள இருக்கும் பாருங்க, இதெல்லாம் சரீர செழிப்பு பாருங்க. இதுல எல்லாத்திலையும் நம்ம வாழ்ந்து இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். சொல்லுங்க எல்லாவற்றிலும். இன்னைக்கு நீங்க ஒரு ஆவிக்குரிய ஆட்கள் எடுத்துங்க, வெளியில இருக்கிறவங்க நமக்கு வேணாம். உலகத்தானை பத்தி நான் பேசுறதே கிடையாது. உலகத்தானுக்கு நான் கல்வாரி சிலுவையும் தேவ அன்பையும் காமிக்கலாம். ஆனா இன்னைக்கு நிறைய காரியங்கள் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கு தான் ரொம்ப ஒரு மாற்றங்கள் அவசியமா இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்குதுன்றதை இது அவங்க விரும்புறது கிடையாது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு ஆவியில தான் போக்கஸ்டா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தான், உலகம் வேணாம், உலகம் வேணாம், உலகம் வேணாம், உலகம் எல்லாம் தீமை, அது கேடு, அது ஒண்ணுமே நமக்கு அவசியம் கிடையாது, செத்தா பரலோகத்துக்கு போயிடணும்னு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஒரு உலக பொருளாதாசியா இருக்கும். கொடுக்கறது, கத்தட்ட குத்தார் கொடுத்துருவார், பெருசா வரணும், பணம் வேணும், கார் வேணும், அடுத்த வருஷம் இந்த கார் வச்சிருவேன் அப்படின்லாம் போயிட்டு இருப்பாங்க. இல்ல அதுவும் தப்பு, அது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் பாருங்க. இது எல்லாவற்றிலும் ஒரு நிலையான செழிப்பான ஒரு வாழ்வு வாழ்றது. சொல்லுங்க எல்லாவற்றிலும். இன்னைக்கு நம்மள எடுத்துங்களேன், எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்துருக்கணும். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, சரீரத்தில் எடுத்துங்களேன், கடன் இல்லாம எத்தனை பேர் இருக்கிறீங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு 1 ரூபாய் கடன் இல்லை,
அங்கிளுக்காக கை தட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அங்கிளாக இருக்கிறார். வேற யாராவது கை கடனே இல்லைங்க, எனக்கு கடன் ₹1 கூட கடன் இல்லை. பரவாயில்ல, இன்னொரு பேர் கூட இருக்கிறாரு. இவ்வளோ பேர் ஒரு 3 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க. எனக்கு கடன் இருக்குது, பேங்க்ல லோன் வாங்கி தான் இதை கட்டின்னு வரேன். ஏன்னா வாடகை கட்டுறதுக்கு பதிலாக பேங்க்ல கட்டணும்னா லோன் வாங்கி கட்டிடுவேன். சீக்கிரம் அடைச்சிருவேன் கூடி சீக்கிரத்தில். நீ எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க பாருங்க, கர்த்தர் காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லா வகையிலுமே நிறைவா இருக்கணும் தேவன் விரும்புகிறார். எந்த கடனும் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது விரும்புகிறார். ஆவியில செழிப்பா இருக்கணும், ஆத்மாவில செழிப்பா இருக்கணும், சரீரத்துல செழிப்பா இருக்கணும், ஆவியில நல்லா ஜெபம் பண்ணணும், கோயிலுக்கு போகணும், நல்லா ஆராதிக்கணும், வார்த்தையை வாசிக்கணும், நல்லா அந்நிய பாஷை பேசலாம், புத்துணர்ச்சியோட இருக்கலாம், நல்லா கடவுளுடைய ராஜ்யத்துல விதைக்கலாம், நல்லா இருக்கலாம் பாருங்க. ஆத்மாவிலே நல்லா இருக்கலாம். மனமும் எப்பவும் கழிவு கூடுதலா இருக்கணும். கவலை, கண்ணீர், வேதனை, துக்கம், எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வு, சலிப்பு தன்மை, சில என்னடா வாழ்க்கை, என்னடா பொழப்பு, என்னடா இது, சில இடத்துல ஏக்கம், ஐயோ எனக்கு இல்லையே, எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லையே, கார் இல்லையே, இதெல்லாம் தூக்கி போட்டணும் பாருங்க. இந்த குறைகளெல்லாம் மாத்தி போடணும். எப்படி இதை மாத்துறது, எப்படி மாத்தலாம், நம்ம என்ன எப்படி மாத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இதையே ஒரு பெரிய ஒரு வேலையை எடுத்துக்கின்னு நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். இதை எப்படியா மாத்தணும்? இல்ல, அதுக்குதான் வேதம் அழகா சொல்லிது பாருங்க. பிரியமானவனே, சொல்லுங்க பிரியமானவனே. இந்த வார்த்தையை யோவான் எழுதும் போது பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றாரு. பிரியமானவனே. நம்ம யாருக்கு பிரியமானவங்க சொல்லுங்க, சொல்லுங்க யாருக்கு பிரியமானவங்க? சில நேரத்தில் சொல்லலாம், எங்க வீட்டுக்காரருக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்க. சில நேரத்தில் கணவன் சொல்லலாம், என் மனைவி ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் சில நேரத்தில். சில நேரத்தில் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் ஆகிற வரையும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி பேச்சே கேட்கறான். அவன் கேட்கலன்னா கூட சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் என் புள்ள பொண்டாட்டி பேச்சு தான். கேட்கலன்னா கூட அது பழி, அது வந்து அது என்ன ஆயிடும் நினைக்கிறீங்க, அப்படியே வந்துடும். ஆனா பிரியமானவனேன்னா இது எந்த பிரியத்தை பேசுறா, இதெல்லாம் கிடையாதுங்க. பிரியமானவனேன்னா தேவனுடைய அன்பை பேசுறாரு. தேவனுடைய அன்பு நமக்கு மத்தி பேசுறாரு. பிரியமானவனே, சொல்லுங்க பிரியமானவனே. உன் ஆத்மா வாழ்வது போல சொல்லுங்க, உன் ஆத்மா வாழ்வது. அப்ப பிரியமானவனேனா கர்த்தருடைய பிரியத்தை கொண்டு வரணும், அந்த அன்பை உள்ள கொண்டு வரணும். நீங்க இந்த காரியத்தை தான் உங்களுக்கு காமிச்ச விரும்பும் பாருங்க. எல்லா மனதிலும் என்ன இருக்குன்னா, நான் கர்த்தருக்காக எவ்வளவு அன்பு கூறுறேன், அல்லது நான் கர்த்தர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும். பாத்துறீங்களா? சில நேரம் நம்மளே கூட பேசும்போது சொல்லுவோம், ஆண்டவருக்காக நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஊழியக்காரர் இருந்தார் பாருங்க, அவங்க பையன் ஃபெயில் ஆயிட்டான். ரொம்ப சோகமாக இருந்தார். சரி ரொம்ப சோகமாகறாரு, கொஞ்சம் போய் ஏதாவது தேத்திட்டு வருவோன்னு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோன்னே அப்படியே மனம் உடஞ்சி போயிருந்தாங்க. +2 ஃபெயில் ஆகிட்டானே. உடனே அவங்க அந்த பாசம்மாட்ட கேட்டேன். உடனே அந்த பாஸ்டெல்லாம் உட்காந்துருந்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறார் பாஸ்டர், இவர் கஷ்டப்பட்டு செய்கிற ஊழியத்துக்காவது அந்த பையனை பாஸ் பண்ண வைக்கக்கூடாதா? எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா? அப்போ எக்ஸாமை அவரே உட்கார வச்சு எழுத வச்சிருக்கலாம். கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறவரே போய் பையனுக்காக என்ன பண்ணிடலாம். உடனே அவர் அப்படியே சோகமா இருந்தார். கஷ்டத்துக்காக பாஸ்டர் ராத்திரியும் பகலும் ஜபம், கூட்டம், ஜனங்க, ஊரு பிரயாணம் எவ்வளோ பண்றேன், என் பையன் பாஸ் ஆயிட்டு இருந்தானா நல்லா இருக்கும், ஆனா அவன் பாஸ் ஆகல. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இவர் ரொம்ப அன்பா அவர் மேல வச்சிருக்கிறாரு, கர்த்தருக்காக இவர் ரொம்ப அன்பா இருக்கிறாரு, ஆனா கர்த்தர் இவருக்கு என்ன பண்ணல, செய்யல அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இப்ப அவர் என்ன நினைக்கிறார், நான் கர்த்தர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன்றதான் இவர் பாக்குறாருங்க. ரொம்ப தப்பான ஒரு கோட்பாடு பாருங்க. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்றேன், நிறைய பேர் மனதில் அது பதிஞ்சிருக்கும். கர்த்தருக்காக நாங்க வீட்டை கொடுத்தோம், கர்த்தருக்காக நாங்க வந்து கோயிலை கட்டி கொடுத்தோம், கர்த்தருக்காக நாங்க பெல்ல வாங்கி மாட்டணும், கர்த்தருக்காக நாங்க கதவுக்கு தூணா நின்னோம், கர்த்தருக்காக. இதெல்லாம் தூவி ஓர வைங்க. இதெல்லாம் கர்த்தருக்காக இல்லைங்க. கர்த்தர் என் மேல வச்ச அந்த அன்பை முதல்ல நான் நல்லா விளங்கி கொள்ளணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறதுனால நல்லா இருக்கிறேன்னா, இல்ல கர்த்தர் என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன்னா? நல்லா தான் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களுக்காக அப்படியே நிறைய ஊழியம் பண்றதுனால நான் நல்லா இல்ல, என் கர்த்தர் என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஊழியம் எதுக்கு பண்றேன் அப்படின்னா, நல்லா விளங்கி கொள்ளுங்க, நான் எதுக்கு ஊழியம் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த அன்பான கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறதுனாலதான் நான் ஊழியமே பண்றேன். ஏன்னா அந்த அன்பின் தெய்வம் உங்க மேல அளவில்லாத ஒரு அன்பை வச்சிருக்கிறதுனாலதான் இப்ப உங்க வாழ்க்கைக்காக இப்ப நான் ஊழியம் பண்றேமே தவிர, நான் ஊழியம் பண்றதுனால நல்லா இல்ல. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஊழியன்றது என்ன? ஊழியன்றது அவருடைய அன்பை நான் எடுத்துட்டு வந்து உங்க வாதில காட்டுறேன், அதான் அன்பு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, அவர் என் மேல அன்பா இருக்கிறார். சொல்லுங்க, அவர். நல்லா சத்தமா சொல்லுங்க, அவர் என் மேல அன்பா இருக்கிறார். எது நம்மளை வாழ வைக்குது? சொல்லுங்க, எது நம்மளை வாழ வைக்குது? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? சிலர்லாம் பாருங்களேன், இது நிறைய மனதில் இருக்கும் பாருங்க. கோயிலில் வேலை செஞ்சா கூட சொல்லுவாங்க, நான் வாரம் வாரம் எப்படியாவது போய் கர்த்தருக்கு அந்த கோயிலை கழுவி கொடுத்துட்டு வந்துடுவேன். நீங்க கோயிலுக்கு கழுவி கொடுக்கலன்னா
நான் சொல்ல விளங்குதா இல்லைங்களா? சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏய் கர்த்தருக்கு நீ வேலை செய்யாம இருந்து பார் என்ன நடக்கும் போகுதுன்னு. இதெல்லாம் அப்படி கிடையாது. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் பாருங்க, குடும்பஸ்தார்கள், குடும்ப தலைவர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம எதை செஞ்சாலும் அது அந்த அதனால நம்ம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள போறதல்ல. கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் செய்யறதுக்கே நம்ம மனமுகர்ந்து இறங்கி வரும். எது மாதிரி விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? அவருடைய அன்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய அன்பு. ஏமே விளங்குதா? ஆனால் நிறைய பேருக்கு அப்படி வராது பாருங்க. அதனால தான் இங்கே அந்த நிறைய காரியத்தை நான் எடுக்கிறதே கிடையாது. எது சொல்லுங்க? என்ன தெரியுமா? ஒரே சின்ன விஷயங்களை சொல்ல பாருங்க. சில நேரத்தில் அவங்க சொல்லும் போது மனுஷ அன்பை வைத்து தேவ அன்பை அளவுகோலா பார்க்க கூடாது. அது தப்பு. அது தேவ அன்பை வைத்து மனிதனுடைய அன்பை அளவு பண்ணலாம். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசா இருக்குதுன்றத விளங்கிக்கிட்டா, விளங்கி இருக்கிறவனை வச்சு சொல்லலாம், இவன் தேவ அன்பை நல்லா அளந்திருக்கிறான்றதை நமக்கு சொல்லலாம், புரிஞ்சிருக்கிறான்றதை என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஏன்னா மனுஷனுடைய அன்பை வச்சு தேவனுடைய அன்பை நீங்க அளந்து பார்க்கவே கூடாது. அது மகா பெரிய தப்பு. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய அன்பை கொண்டு வந்து நம்முடைய அன்பை கொண்டு வந்து எப்படி பார்க்கறது? அதனாலதான் பாருங்க, செழிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா போகுது. வாழ்க்கையில செழிக்கிறது கஷ்டம், முன்னேறது கஷ்டம், வாழ்க்கையில நல்லா இருக்கிறது கஷ்டம், மேல வர்றது கஷ்டம். தேவனுடைய ஆழமான அன்பை நம்ம கொண்டு வரணும். எதுக்காகனா, அந்த அன்பை நீங்க எந்த அளவுக்கு விளங்கி கொள்றீங்களோ அப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பீங்க. நீங்க ஆமென் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பேன். எதை கொண்டு? அவருடைய அன்பை யோசிக்கணும். ராத்திரியும் போகலாம் அவருடைய அன்பை எண்ணி பார்க்கணும் பாருங்க. ரெண்டாவது அந்த வார்த்தையில இன்னொன்று வருது இல்லையா, உன் ஆத்துமா வாழ்வது போல. அது ரொம்ப முக்கியம் சொன்னேன். அந்த மனம் செழிப்பாகிறத பற்றி பேசணும். அந்த மனம் எப்படியெல்லாம் ஒரு மாற்றத்துக்கு நேராக வருது, எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வரோன்றதை பேசணும். மூணாவது, கடந்த காலங்களில் கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டார். எல்லாமே செய்து முடிச்சிட்டார். இனி உங்களுக்கு ஒன்று செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப கடந்த காலங்கள் சொல்லுங்க, கடந்த காலங்கள். இப்ப கடந்த காலங்கள்ல அவர் எல்லாத்தையும் எனக்காக எதையெல்லாம் செய்து முடிச்சிட்டாரோ அதை நிகழ்காரியத்தில் கொண்டு வரணும். அதான் என்னுடைய வேலை. என்னது? அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாருங்க. சொல்லுங்க, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். இப்ப அதை நம்ம நிகழ்காலத்தில் என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். இப்ப எனக்காக செய்ததை எப்படி நான் கொண்டு வர முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு ஒண்ணு செய்யணும்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எனக்கு அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு இது இல்லை. இல்லங்க, அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கல்வாரி சிலுவையில் அவர் தலை சாய்க்கும் போது எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி சாட்சியார் பாருங்க. அப்பவே மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த தரித்திரம், நோய், இயலாமை, தோல்விகள் எல்லாத்தையுமே அவர் செய்து முடிச்சிட்டார். இப்ப முடிச்சிருச்சு. முடிச்சதை எப்படி நான் கொண்டு வர முடியும்னா, அதையும் நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க. அவருடைய அன்பை நீங்க வழங்கி கொண்டாதான் கடந்த காலங்கள் அவர் எது செய்து முடித்தாரோ அதை நிகழ்காலத்தில் உங்களால கொண்டு வர முடியும். அப்ப கடந்த காலங்களில் செய்து முடிச்சதை நான் கொண்டு வர வேண்டியவனா இருக்கிறேன். இப்ப எனக்கு ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நீங்க எல்லாத்திலையும் செழிக்கலாம். ஆவியில விடுதலையா? எஸ். இன்னைக்கு இந்த க்ஷண பொழுது நீங்க துதிக்கலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே அவர் செய்து முடிச்சிட்டார். ஆத்மால நீங்க எப்பவும் களி கூற முடியுமா? உங்க ஆத்மா எப்பொழுது சந்தோஷமா வச்சுக்க முடியுமா? எப்பொழுது ஒரு சந்தோஷமான உணர்வுல இருக்க முடியுமா? முடியும். ஏன்னா எல்லாமே அவர் எனக்காக செய்து முடிச்சிட்டார். சரீரத்தில் எடுத்துங்க, பொருளாதார தேவைகள், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், சுகங்கள், வெற்றிகள், தீர்காயுசு, நீடிய நாள், இது எல்லாத்தையும் என்னால் ரிசீவ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஏன்னா எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிச்சிட்டார். அப்போ கடந்த காலங்களில் அவர் எதையெல்லாம் செய்து முடித்தாரோ அதை இந்த நிகழ்காலங்கள்ல கொண்டு வர வேண்டியதுதான் என்னுடைய வேலையை. ஆமென். அது மாதிரி விளங்குது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இதுக்கு ஒரு பாட்டை போட்டுருவாங்க பாருங்க, எல்லாருக்கும் தேவ சித்தம் என்னவோ அது நடக்கட்டும் பிரதர்ன்றாங்க. என்ன தேவ சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். தேவ சித்தம் எல்லாமே நல்லா நடக்குது. சொல்லுங்க, தேவ சித்தம் எல்லாமே நல்ல சித்தம். பாருங்க, நீங்க வேணா வாட்சி பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசினா, அந்த குஷ்டரோகி வந்து சொல்றா இல்லைங்களா, உனக்கு சித்தமானால் என்னை தொட்டு சொத்தமாக. உடனே கர்த்தர் என்ன சொன்னாரு? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. நீங்க அப்படியே வாட்சி பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்ப வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் பாருங்க, அது தேவ சித்தம். இப்போ சுத்தமாகுன்னு சொன்னார் பாருங்க, அது என்னது? தேவனுடைய சித்தம். அப்ப சுத்தமாக சொன்னது தேவ சித்தம். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் பாருங்க, அது என்னங்க? தேவனுடைய சித்தம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 39 வாசிங்கன்னா, இறையாதே அமைதலாயிருந்தார். அது என்னதுங்க? தேவனுடைய சித்தம். பாருங்க, அப்ப இறையாத அமைதலாயிருந்து என்னதுங்க? தேவனுடைய
சித்தம். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 41 பாருங்க. அந்த எவரின் வீட்டுக்கு வர சிறு பெண்ணே தலித்தாகுமி, சிறு பெண்ணை எழுந்துருன்னாரு, அது தேவனுடைய சித்தம். மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34 வசனம் எப்பத்தா திறக்கப்படுவதாக சொன்னார். அதுக்கு என்னங்க? தேவனுடைய சித்தம். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? அவர் எதையெல்லாம் இந்த புது உடன்படிக்கையின் வாயிலாக செய்து மக்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து காமிச்சாரோ அதையெல்லாம் என்னதுங்க? தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்க சுத்தமாகு. நல்லா சொல்லுங்க, நல்லா சுத்தமாகு. சத்தமா சொல்லுங்க சுத்தமாகு. சொல்லுங்க வெளிச்சம் உண்டாக கடவுள். சொல்லுங்க அமைதலாயிரு. சொல்லுங்க சிறு பெண்ணை எழுந்துரு. சொல்லுங்க எப்பத்தா திறக்கப்படுவதாக. இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் என்னது? தேவனுடைய சித்தம். ஆனா இதுல ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த சித்தம் இல்லைன்றாங்க. எல்லாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரியும் கர்த்தர் வைக்கிறது கிடையாது. உனக்கு கொஞ்சம் தான் அவருடைய சித்தம் தான் உனக்கு நடக்கும், அது அவருக்கு நடக்குது, அது தேவ சித்தம். உனக்கு அது நடக்கல, உனக்கு தேவ சித்தம் இல்லை அப்படின்றாங்க. இல்ல இல்ல, அது தவறான ஒரு காரியம். சுகம், நல்வாழ்வு, எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பது, இதெல்லாமே தேவ சித்தம். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பது தேவனுடைய சித்தம். ஆனா இதுல ஒரு அவங்களுக்குள்ள என்ன ஒரு பெரிய ஒரு குழப்பம் வருது அப்படின்னா, ஒரு ஆட்களை பார்க்கும்போது சில காரியங்கள் நமக்கு நடைபெறலன்னு உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது நமக்கு சித்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தப்பு. உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க. ஒரு நல்ல பாஸ்டர் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு முறை சொன்னாரு, உங்களுக்கு ஒரு விசேஷித்த டபுள் அத்தனையான ஒரு வெளிப்பாடு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அதனால நீங்க உங்களுக்கு தேவ சித்தத்தின்படி நீங்க எதை பிரசங்கம் பண்ணாலும் வாங்கிக்கிட்டார். சரி, ஒத்துக்கிறேன். ஒரு வகையில் அவர் என்னை அழைச்சிருக்கிறார், அவர் என்னை தேவன் தெரிந்து கொண்டார், அவர் வரத்தை கொடுத்துருக்கிறார், ஒத்துக்கிறேன். அவரும் பாஸ்டர், அவரும் பல வருஷமா ஊழியம் செய்றாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இல்ல பாஸ்டர், அது நான் பிரசங்கம் பண்ணா எனக்கு இப்படி நடக்கல. அப்ப நீங்க யாரு? அவட்ட உட்காந்து கேட்டேன், என்ன பண்றீங்க? ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அவருக்குள்ளாக தேவன் அவர் கொடுப்பதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டியது என்றது அவங்களுக்கு தெரியலன்னா அது சித்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், சும்மா எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு ரெண்டு பேசி இல்லை. நீங்க முன்னாடி நான் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேலையை நடந்துன்றது. முதலாவது நான் ஒரு பிரசங்கத்தை ரசிக்கிறவனா இருந்தாதான் நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும். பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுறீங்க, பிரியாணி நல்லா இருக்குதுன்னு சொன்னா முதல்ல பிரியாணி செய்யறவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? பிரியாணி நல்லா ருசி பார்க்கிறவர் நல்ல பிரியாணி என்ன பண்ணுவாரு? நான் சொன்னது விளங்குதா இல்லைங்களா? அப்ப முதல்ல பிரியாணி செய்யறதுக்கு நீ என்ன பண்ணணும்? அப்ப நல்ல பிரியாணி செய்ய கத்துக்கணும்னு சொன்னா நிறைய பிரியாணிகளை நீ என்ன பண்ணி ஆகணும்? எத்தனை பிரியாணி இருக்கு பாருங்க. ஹைதராபாத் பிரியாணி இருக்குது, ஆம்பூர் பிரியாணி இருக்குது, செட்டிநாடு பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எல்லா பிரியாணி ஒரே பிரியாணியா? கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க தான் பாருங்க, பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன்ல. உதாரணம் சொல்லும் போது கூட நச்சுன்னு சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அப்போ இவருக்கு என்ன பிரச்சனைனா பிரியாணி பத்தி யோசிக்கிறது கிடையாது. அவருக்கு என்ன யோசனை? பிரசங்கத்தை பத்தி அவர் யோசிச்சதே கிடையாது. அவர் வாரத்துக்கு ஒரு நாள் அது 3 பாயிண்ட் எடுத்துக்குவார். அதுவும் அந்த 3 பாயிண்ட் அந்த சபையில எவனா ஒருத்தன் அதுக்கு முற்றுப்புள்ளி அவருக்கு ஆரம்பிக்கணும். அவனை வச்சு அந்த 3 பாயிண்ட உருவாக்கி சபையை பிரசங்கம் பண்றாரு. உட்கார வச்சு நான் நிறைய பேசுறேன் பாருங்க. பிரசங்கத்தை கேட்கறியா? கேட்டது கிடையாது. எங்கேயாவது உட்காந்து நல்ல ஆரோக்கியமான வார்த்தைகளை தெரிஞ்ச ஆட்களோடு நீ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறியா? நல்ல வார்த்தை தெரிஞ்சவங்களோட உட்காந்து பேசி இருக்கிறியா? இல்ல இந்த பிரசங்கங்களை பண்ற ஆட்களோடு நல்ல நட்புறவு இருக்குதா? இல்ல நல்ல பிரசங்க ஆட்களுடைய காரியங்கள் ஏதாவது நீ ஏற்றி வச்சிருக்கியா? எதுவுமே கிடையாது. இப்ப எதுவுமே இல்லாம எப்படி தேவ சித்தம் இல்லைன்னு நீ சொல்ல முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த குஷ்டரோகி இயேசு கிட்ட சொன்னா, உமக்கு சித்தமானால் என்னை தொட்டு வந்தவுடன் தொட்டாருங்க. அவர் போய் அந்த மலையோரத்தில் இருக்கிற எல்லா குஷ்டரோகியும் போய் தொடல. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? குஷ்டரோகிகள் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரையும் போய் எனக்கு சித்தமுன்னு நீ சுத்தமாகு, எனக்கு சித்தமுன்னு நீ சுத்தமாகு, எனக்கு சித்தமுன்னு எனக்கு சுத்தமாகுன்னு சொல்ல, அவரிடத்தில் வந்தவனுக்கு அவர் சொன்னாரு, எனக்கு சித்தம் இருக்குது, நீ விரும்பினா இப்போ நீ சுத்தமாக வல்லவரா இருக்கிற. அவ்வளவுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே மாதிரிதான் வாழ்க்கை பாருங்க. இப்ப சித்தம்ன்றது என்ன? தேவனுடைய மாறாத அந்த நிச்சயத்தை அல்லது விருப்பத்தை எப்பொழுது நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்ப அது உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. நான் சுகமா இருப்பது தேவ சித்தம், வெளிச்சம் உண்டாவது தேவ சித்தம், எழுந்திருப்பது தேவ சித்தம், அமைதலா இருக்குன்னு சொல்றது தேவ சித்தம், எப்பத்தான்றது தேவ சித்தம்,
திறக்கப்படுவதாக. வானத்தை அண்ணாந்து பார்த்து நீங்க வாட்சி பாருங்க, அப்படியே மார்க் 7 வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்றார், திறக்கப்படுவதாக. அது தேவ சித்தம். அப்ப தேவ சித்தன்றது யாரோட வந்து அந்த சித்தத்தை சொல்றாங்க, நீ செய்ய முடியும்ன்ற விரும்புகளுக்கு அவர் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இது மாதிரி விளங்குது. நமக்கு என்ன வேலை? எல்லாம் தானா நடந்துடணும். இந்த கிராபிக்ஸ் மூவி மாதிரி நம்ம பாருங்க, அதுல எதுவுமே நிஜம் கிடையாது. அதுல இருக்கிற வீடு நிஜம் கிடையாது, அதுல இருக்கிற ஆறு நிஜம் கிடையாது, அதுல இருக்கிற தோட்டங்கள் நிஜம் கிடையாது. ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அனிமினேஷன் மூவி எல்லாம் வரும், பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்களுக்கு வரும் பாருங்க, ஷார்க் அப்படின்னு ஒரு மூவி, எல்லாம் பார்ப்பீங்க, பார்த்துருக்கலாம், உங்கள் வீட்டில் வச்சிருக்கலாம் பிள்ளைங்க. அந்த படத்தை நீங்கள் போட்டு பாருங்க, எல்லாமே பயங்கர கோட்டை, ஒரு பெரிய மலை, அதில் ஒரு பெரிய தண்ணி, அதில் இருக்கிற அதெல்லாம் எதுவுமே நிச்சயம் கிடையாது. அனிமினேஷன்ல வர்றது எதுவுமே நிஜம் கிடையாது. அவன் என்ன சிந்திக்கிறானோ அதை அப்படியே உருவாக்குறானோ பார்க்கும்போது மனரமியத்தை உண்டு பண்ணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம அதே மாதிரி நிறைய அனிமினேஷன் வச்சுப்போம். கர்த்தர் நல்ல தோத்திரம் எல்லாம் அவர் பார்த்துக்குவார், நடக்காது. அது உனக்கு வேலைக்கே ஆகாது. இல்ல இல்ல, என்னை பத்தி அவர் நல்லா அறிஞ்சிருக்கிறார். உன்னை பத்தி அவர் அறிஞ்சிருக்கிறது இல்ல, நீ அவரை பத்தி நல்லா அறிஞ்சிருக்கணும். அதான் ரொம்ப முக்கியங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ட டாக்டர் கிட்ட போய் கை கொடுத்துருவீங்களா? இங்க கூட பாருங்க, 30 டாக்டருக்கு வந்து பக்கத்துல கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறாங்க. எல்லாருமே டாக்டர்ஸ். அவங்க உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணுமா சொல்லுங்க, 30 டாக்டர் இதோ இந்த குழாக்கு பக்கத்துல போய் பாருங்க. காலையில் அவங்க எழுந்து வராங்க, சார் உங்களுக்கு என்ன வழினாலும் நான் போக்கி காமிக்கிறேன்னு எனக்கே அவங்க என்கிட்ட பேசுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? 30 டாக்டர்ஸ், கணவனும் டாக்டர்ஸ், மனைவியும் டாக்டர்ஸ், பிள்ளைங்களும் டாக்டர்ஸ். ஆனா எங்கேயும் ஸ்கூல்ல படிச்சதே கிடையாது. அவங்க ஒரு மரம் வேறு எண்ணெய் ஆயில் வச்சு சுத்தின்னு. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னு சொல்லுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டை கூட பண்ண சொல்லு, வீட்டுக்கு கூட வந்து விசிட் பண்ணுவாங்க. 30 டாக்டர்ஸ். நீங்க சும்மா சொல்லுங்க, காலைல எழுந்தீங்கன்னா அவ பாத்தீங்கன்னா பேக்கை தூக்கி எல்லாத்தையும் போட்டு எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கையை காமிச்சிருவோமா? கிட்ட போவோமா? அதுக்கு சில ஆட்கள் இருக்கிறாங்க, கரெக்டா இருப்பான்னு சொல்லுவான். இல்ல சார், 10 ரூபாய் கொட்டுறே சாக்கு, எங்க மாட்டான்னு கொத்தாகணும், வாழ்க்கையை முடிஞ்சிடும். 10 ரூபாய் தான் வாழ்க்கையில் நீ கடைசியா அவனுக்கு கொடுத்ததா இருக்கும், நீ பார்த்ததா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறீங்களா, அவங்களால என்ன பண்ண முடியாது, உழைக்க முடியாது. இது இதே மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படி முடியுமா? தேவ சித்தம் அது வரை இவங்களெல்லாம் கடவுள் அழைத்திருக்கிறாரே, அதெல்லாம் அனந்த ஞானம் பிரதர், தேவ சித்தர் போய் நின்றுமா? இல்லங்க. சித்தன்றது என்ன? தேவன் நமக்காக எதையெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை நாம் அனுகரித்துக் கொள்ள அல்லது பெற்றுக்கொள்ள மனம் திறந்து கொடுக்கணும். கர்த்தாவே எனக்கு செய்ய வல்லவா இருக்கு. அங்கதான் ஆத்துமால வேலை செய்யுது. அதனாலதான் அங்க யோவான் சொல்றார், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆத்துமான்றது என்ன? ஆத்துமானது என் மனம், என் மனதை திறக்கணும். இயேசு சொன்னார் இல்லைங்களா, வாசப்பல் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அந்த கதவை திறப்பன அவனோடு கூட போய் நான் என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. எந்த வாசல சொன்னாரு? வீட்டு கதவை சொன்னாரா? வாசப்பல் கதவை தட்டுறேன், காலிங் பெல் அடிக்கிறேன் இல்லங்க, மனக்கதவை பத்தி பேசுறாங்க. நீங்க திறந்தீங்கன்னா சொல்றாரு, உங்க கூட நான் வருவேன், உனக்கு முன்னாடி உட்கார், நீ நான் என்ன பண்ணலாம், போஜனம் பண்ணலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. நாங்களாம் ஹோட்டலுக்கு போனோம்னு வைங்களேன், உட்காந்து நல்லா சாப்பிடுவோம், மணிக்கணக்கில் பேசுவோம், நல்லா சாப்பாடு ஆயிட்டு பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வோம், டிஃப்ரெண்ட் டிஷ் ஆர்டர் பண்ணுவோம். அவன் ஒன்று ஆர்டர் பண்ணுவோம், நான் ஒன்று ஆர்டர் பண்ணுவேன். அவங்க சொன்னாங்கன்னா, நான் சொல்றது நண்பர்கள், காதல்களை பத்தி பேசல, நீங்க அப்படியே வேற உலகத்துக்கு போயிடாதீங்க. இப்போ நாங்க 2 பேரும் உட்காந்து நான் என்ன சொன்னா அவன் என்ன பேசுவான். சில நேரத்தில் எங்கன்னா சாப்பாடு போது அவன் சொல்லுவான், இங்க பாடுறா டிஷ்யூ தொடச்சிக்கணும், அப்படியா சரியா போச்சா, ஓகே சாப்பிடு. நான் சொல்றது வேலைங்க, இந்த டேஸ்ட் இருக்கும், அந்த காரம் இருக்கும், இந்த ஸ்பைசி இருக்கும். உட்காந்து பேசும்போது பாத்தீங்கன்னா சும்மா போய் உட்காந்து ஏதோ வாயில போட்டோமா அப்படின்னு வந்துடுறது கிடையாது. சில நேரத்தில் ஊழியத்தை பத்தி பேசுவேன், சில நேரத்தில் குடும்பத்தை பத்தி பேசுவேன், பிள்ளைங்களை பத்தி பேசுவேன், பொருளாதாரத்தை பத்தி பேசுவேன், நிறைய விஷயங்கள் அவனோட பேசுவான். அவன் நிறைய விஷயங்கள் என்னோட சொல்லுவான், அவனுடைய எதிர்காலத்தை பத்தி பேசுவான், இல்ல அவனுடைய பிள்ளைங்களை பத்தி பேசுவான், பிசினத்தை பத்தி. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன உண்டாகுது, மனம் என்ன உண்டாதுங்க, மனம் ஒரு மாற்றத்துக்கு வருது. மனம் சிந்திக்குது, எஸ் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்டா, கரெக்டா, இப்படி யோசிச்சு பாடுறா. அப்ப மனம் மாறுது பாருங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, நீ என் சத்தத்தை கேட்டு கதவு தஞ்சா உன் கூட வந்து உட்கார்ந்து உன்னோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன்றாரு. அப்ப அவர் என்னோட எதுக்கு போஜனம் பண்றாரு? மனதுக்குள்ளாக ஒரு ஆத்ம செழிப்பை ஏற்படுத்தி காமிக்கிறார். எப்படி மாறலாம், எப்படி சித்தம் என்ன, எப்படி நடக்கும், எப்படி வாழ்க்கை பண்ண முடியும், எப்படி உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும், எப்படி உங்களுக்கு வந்து ஒரு திறப்பின் காரியங்கள் உண்டாகும், இதெல்லாம் அவர் ஏற்படுத்தி காமிக்கிறார். ஏமே எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம நிறைய பேர் என்ன பெரிய வேலைன்னா, இதை விட்டுட்டு அதெல்லாம் செய்வோம். ஆனா நீங்க இதை விட்டுட்டு எதை செஞ்சாலும் உங்க வாழ்க்கையில் நீங்க நன்மையை காணவே முடியாது. ஆனா எழுதி வச்சுங்க, நான் இன்னைக்கு சொல்ற பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டமோ, ஒரு தரித்திரமோ, ஒரு போராட்டமோ, ஒரு வீழ்ச்சியோ, ஒரு குறைபாடோ எது இருந்தாலும் முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. இதுல நீங்க வரலன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி உங்களால காணவே
காணவே நிறைய காரியங்கள் காமிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் கூட இருக்கிறார் என்ன எப்படி இருக்கிறார் அப்படின்றத காமிக்கிறேன். முதல் வசனம் 39 முதல் வசனம் அப்படிதான் ஆரம்பிக்குது. அவன் இஸ்ரவேலில் விற்கப்பட்டான், எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான், போர்த்திபார் விலைக்கு அவனை வாங்கினான். பாருங்க, இது இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரி சித்தி உள்ளவனாக இருந்தான், அவன் எகிப்தனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தரோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவை வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன். அந்த வார்த்தை ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருக்கிறான் வார்த்தை சொல்லுது. கர்த்தர் அவனை வெற்றியாளனர் ஆக்கி செழிப்புள்ளவனாக்கினார் என்று அவன் எஜமானன் கண்டு. கர்த்தர் அவனை என்ன பண்ணாரா? கர்த்தர் கூட இருக்கிறான் வார்த்தை அப்படி எழுதுறாங்க அந்த மொழிபெயர்ப்புல. கர்த்தர் அவனை வெற்றி உள்ளவன் ஆக்கி செழிப்புள்ளவனாக ஆக்கினாராம். என்ன வாங்கினாராம்? முதல்ல என்ன வாங்குறாரு? அப்ப கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா என்ன வேலை செய்யறாரு சொல்லுங்க? என்ன வேலை செய்யறாரு? கர்த்தர் கூட இருக்கிறாருன்னா 2 வேலை செய்யறாரு. யோசேப்பு கூட இருந்தார், என்ன வேலை செஞ்சாரு? வெற்றி உள்ளவனாக்கினார், அடுத்து செழிப்புள்ளவனாக்கினார். அப்ப கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருன்னா என்ன வேலை செய்யறாரு? வெற்றி உள்ளவனாக்குறார், செழிப்புள்ளவனாக்குறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார். அதனாலதான் அடிக்கடி சொல்லலாம், இப்பவும் சொல்றேன், மீண்டும் சொல்றேன் பாருங்க. கர்த்தருக்கு பெரிய பெரிய அளவுல எல்லாம் சொல்லுவாங்களா, அது உன்னுடைய பாட்டை நீ செய், கர்த்தருடைய பாட்டை கர்த்தர் செய்வார். இது நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. உன்னுடைய பாட்டை நீ என்ன செய்யணும், நீ செய், கர்த்தருடைய என்ன செய்யணுமோ அதை செய்வார். நீங்க செஞ்சதை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சிருந்தா செல்லா காசு கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. எத்தனை மாதிரி ஒத்துக்கிறீங்க? ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்துக்கிறீங்க பாருங்க. நீங்க செஞ்சது நீ செய்யறது நீ செய், நீ செய்யறத பார்த்து கர்த்தர் உனக்கு செய்வார். நீ செய்யறத நீ செய், செல்லா காசு கூட நீங்க வாங்கியிருக்க முடியாது, நானும் வாங்கியிருக்க முடியாது. இங்க நீங்க நானும் எப்படி செய்யறோம்? நீங்க நானும் செய்யறது நம்ம பாட்டை நம்ம பண்ணி கர்த்தர் பாட்டை கர்த்தர் பண்ணுங்க. கர்த்தருடைய பாட்டு எல்லாமே செஞ்சு முடிஞ்சாயிடுச்சு. இப்ப கர்த்தர் செய்து முடிச்சதுதான் நீங்களும் நானும் என்ன பண்றோம்? எத்தனை பேர் விளங்குது? அவருடைய பாட்டை அவர் முடிச்சிட்டாரு, அதை பார்த்தா நீங்களும் நானும் இப்ப என்ன செய்யறோம்? கிரியையே சொல்றது விளங்குதா விளங்குறீங்களா? இப்ப நீங்க உங்க பாட்டு நீங்க செய்யுங்க, அவங்க பாட்டு அவங்க செய்யட்டும். சரி, ஒரே ஒரு உதாரணத்துக்கு கேட்கறேங்க, பெருசா வேணாம். வேதத்துல நிறைய நூற்றுக்கணக்கான உதாரணத்தை உங்களுக்கு காட்டுவேன், ஆனா ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன். செங்கடல் கிட்ட கொண்டு போயிடுங்க. செங்கடல் கிட்ட உன் பாட்டு நீ பண்ணி என் பாட்டு நான் பண்ணுனா என்ன பண்ணிருக்கலாம் சொல்லுங்க? கடலை பழகணுங்க. உன் பாட்டு நீ பண்ணி என் பாட்டை நான் பண்றேன், என்ன பண்ணலாம்? என்ன பண்ணிட முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அதனாலதான் அங்க சொன்னார், நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா யாத்திரை 14 நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் யுத்தம் செய்வார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எகிப்துங்களை வெளுத்த உடனே அன்பு சொன்னார் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் என்ன பண்ணாங்க? கர்த்தரை துதித்தார்கள். யாத்திரை 15 வாட்சி பாருங்க. கர்த்தர் என் பலனும் என் கோட்டையும் என் துருகமானவர், அவர் என் சத்துருக்களை மடங்கடித்தார், பார்வோனின் சேனைகளையும் குதிரைகளையும் அவர் செங்கடலால் மடங்கடித்தார். அவங்க என்ன பண்ணாங்க? அவருடைய பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய பாட்டை வேலை செய்தீங்க. நான் சொல்றது விளங்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்றாங்க? உன் பாட்டை நீ செய், அவர் பாட்டை அவர் செய்வார். உங்க பாட்டு ஒண்ணும் கிடையாதுங்க. சொல்லுங்க, என் பாட்டு ஒண்ணுமே இல்லைங்க. எது மாதிரி விளங்குது? அவருடைய பாட்டு ரொம்ப முக்கியங்க, அவருடைய அன்பு ரொம்ப முக்கியம், அவருடைய காரியம் ரொம்ப முக்கியம். அதனால அந்த வார்த்தையை சொன்னாங்க, சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். இன்றைக்கு காண்கிற எகிப்தினை இனி நீங்கள் எப்ப உங்க பாட்டை நீங்க செய்யுங்க, அவர் பாட்டை அவர் செய்யும் போதா? அது கிறிஸ்துவ இல்லைங்க, அது மதம். நல்லா எழுதி வச்சுங்க. மதம் தான் சொல்லும், உங்க வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த வேலை அவங்க செய்யும். நீங்கள் சப்பாங்காலை போட்டுக்கொண்டு மூச்சை இழுத்து விட்டால் உங்க ஆர்கன் எல்லாம் சரியா வேலை செய்யும். அது உங்க பாட்டு, அது உள்ளகிற பாட்டு வேலை செய்யும். அது மதம், அது தியானம், அது யோகா. இது யோகா இல்ல, இது சுத்த கிருபை. நீங்க பாவிகளா இருக்கும் பொழுது உங்களுக்காக கிறிஸ்து மரித்தார். எத்தனை பேருக்கு விளங்குது? எங்க பாட்டு நம்ம பாட்டுன்னா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பாட்டுனா நம்ம எல்லாம் ஓன் மதம் திருந்தி அழுகுதுனால கர்த்தர் ஓனை மனம் திரும்பிட்டியா மகனே வாடா அப்படின்னு நம்மளை கூப்பிட்டாரா? அவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம மனம் திரும்பணுமா? விளங்குது பாருங்க, ஆணி மாதிரி இருக்குது பாருங்க. நம்ம எப்படி வந்தோம்? வேதம் சொல்லுதுங்க, நம் குதிகாலை அவருக்கு நேரா தூக்கணுமா? வேதம் சொல்லுது, அவர் குதிகாலை பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம். ஆனா அவர் மனதுருகி இறங்கி அவர் பாட்டை காமிச்சார், நான் அவன் மேல அன்பை வச்சுக்கிறேன். அங்கதான் நமக்கு மாறுதலே உண்டாச்சு. எதன் பேர் விளங்குது? விளங்கணும் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அப்படியே ஆவிக்குரிய ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க? உங்க பாட்டு நீ பண்ணு, அவர் பாட்டு அவர் பண்ணுவார். நீ 10% போடு, அவர் 100% போடுவார். இது கொள்ளக்காரன் கூட போயிடும் உங்களுக்கு. நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு முறை நினைக்கிறேன். இப்போ போய் நீங்கள் நாங்கெல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணலாம். இப்போ போய் சென்ட்ரல் ஜெயிலேருந்து ஒருத்தனை ரிலீஸ் பண்ண வரேன். படு மோசம் கர்நாடகாவில் அவனை மாதிரி கொடூரமானவன் அவனை கொண்டு வரேன். அவங்ககிட்ட நான் கொடுக்குறேன் 1 லட்ச ரூபாய், நான் அவனுக்கு கொடுக்குறேன். 10% நீ எனக்கு போட்டினா
அவன் எவ்வளோ போடுவான்றீங்க? நீங்கள் தான் சொல்லுங்களேன். ஐயா இவ்வளோ கொடுறான், நீங்கள் 50% வச்சிங்க. நான் சொல்றது விளங்குதா விளங்குறீங்களா உங்களுக்கு? அது இல்லைங்க கிறிஸ்துவம். கிறிஸ்துவம்ன்றது கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லை. கிறிஸ்துவம் என்பது என்ன? தேவ அன்பு. சொல்லுங்க, தேவன் அன்பு. நீங்களான விதைக்கிறோம், நீங்களான கொடுக்கணும், நீங்களான கொடுக்கணும்னா அவர் எனக்காக தன் உயிரையே கொடுத்துட்டார். அந்த உயிரை, அந்த சுவிசேஷம், அந்த அன்பை இந்த உலகம் முழுவதும் பறைசாற்றினதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் விளங்குது? அல்லேலூயா, ஆமென். விளங்கணும் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நமக்கு புரியல பாருங்க, நம்ம அப்படியே வேற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். அதாவது இந்த நம்ம பாட்டு அதனால தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். இந்த எபிரேயர் 9 செத்த கிரிகளை அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஏன் எடுத்து காமிச்சேன்? ஆட்டு கடாரினாலும் அந்த கடாரியினுடைய சாம்பலாலும், அந்த கடாரி சாம்பல் தான் செத்த கிரிகளை என்ன சுத்திகரிக்கும். செத்த கிரினா என்ன? செத்த கிரியன்னா எதுவுமே என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது, அப்படி நன்மைக்குள்ளாக என்னை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, அந்த கிடாரின் சாம்பலும் அந்த என் மேல தெளிக்கப்படும் பொழுதுதான் நான் என் செத்த கிரிகளை நீங்கி அப்படி சுதந்திரத்துக்குள்ளாக நான் உள்ள போறேன். போய் வாசி, நீங்களே வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் எதுக்கு அந்த பலிகள் எல்லாம் வச்சிருந்தார், நீங்களே போய் படிங்க, உங்களுக்கே விளங்கும் பாருங்க. ஆமென். அந்த மாதிரி விளங்குது. ரொம்ப நல்ல காரியம் பாருங்க. அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன? எல்லாவற்றையும் நான் வாழ்ந்துருக்கணும். சொல்லுங்க, எல்லாவற்றையும் நான் வாழ்ந்து. பக்கத்தில் பாசுங்க, எல்லாவற்றையும் வாழ்ந்து. ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இஸ்மவேல் எகிப்துக்கு கலந்து போறாங்க. அப்போதான் இந்த 10 பேரும் சேர்ந்து யோசேப்பை அடிச்சு அவமானப்படுத்தி அந்த வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சி அவனை குழியில போட்டு எடுத்துறாங்க. இப்போ அந்த இஸ்மவேல் எகிப்துக்கு போறான். எகிப்துக்கு போகும்போது நீங்க வாட்சி பாருங்க, 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 37 வாட்சிங்கன்னா, அந்த ஒட்டகத்தின் மேல் அவர்கள் எகிப்துக்காக சுகந்த வாசனை உள்ள பொருட்களை, கந்த வர்க்கங்கள், சுகந்த வாசனை பொருட்கள், பரிமள தைலங்கள், இது எல்லாவற்றையும் ஒட்டகத்தின் மேல ஏத்திக்கிட்டான். ஒட்டகத்துல ஃபுல்லா லோடு பண்றான். எல்லா ஒட்டகம் லோடு பண்ணி அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. போகும்பொழுது இந்த 10 பேரும் சேர்ந்து யோசேப்பு என்ன பண்றாங்க? அவங்க கையில வித்து போட்டார்கள். இப்ப வித்து போட்ட உடனே யோசேப்பை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துணி தான் இருக்கும், அவ்வளவுதான் நினைக்கிறேன். அடிமையாக்கிட்டாங்க. மேல இந்த கோட்டையும் உருவிட்டானுங்க, ஒரு சின்ன துணியோடு வித்துட்டானுங்க. வித்துட்ட உடனே இப்ப யோசேப்புக்கு நடந்து போறா. அப்படி இஸ்மவேலர் போறாங்க, ஒட்டகத்தின் மேல பரிமள தைலங்கள் போது எகிப்துக்கு போயினுங்குது. இப்ப யோசேப்பு அடிமையா போறா. அப்படி நல்லா அந்த வசனத்தை போய் வாசி பாருங்க. வாசிக்கும் போது உண்மையில ஆவியானவர் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தா இருப்பாங்க. அப்ப யோசேப்பு அந்த இடத்துக்கு அடிமையா போகும்பொழுது சகோதரர்களா நினைச்சாங்க, இனியும் வரவே 10 பேர் என்ன நினைச்சாங்க? இனியும் வரவே மாட்டான், வாழ்வே அவனுக்கு கிடையாது. இப்போ அவன் எகிப்துக்கு போறான். சில வருடங்கள் கழிஞ்சு போச்சு. சில வருடங்கள் கழிந்த உடனே அதே எகிப்துக்கு அவன் அதிபதி ஆனான். எந்த எகிப்துல எதெல்லாம் விளையாடப்பட்டதா ஒட்டகத்து மேல வந்துச்சோ அதெல்லாம் யோசேப்பு காலுக்கு கீழா வந்துச்சு. எதுவுமே நான் சொன்னது விளங்குது? சுகந்த வாசனை, பரிமள தைலங்கள், வாசனை திரவியங்கள் எல்லாம் ஒட்டகத்துல வரும்போது யோசேப்பு அடிமையா இருந்தான். இப்ப இந்த அடிமையா இருந்த யோசேப்போட கர்த்தர் இருந்தார். சொல்லுங்க, யோசேப்போட கர்த்தர் இருந்தார். இப்ப யோசேப்போட கர்த்தர் இருந்தபடினால அவனை வெற்றியாளன் ஆக்கி அவனை செழிப்பாக்கிட்டாரு. இப்ப எதெல்லாம் ஒட்டகத்து மேல போச்சோ அதெல்லாம் யோசேப்பின் கால கீழே வந்துச்சு. இப்ப யோசேப்பு ஒட்டகத்து மேல போக ஆரம்பிச்சிட்டார். நான் அவங்க சொல்றேன் பாருங்க, எப்ப கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் ஆத்துமாக்குள்ளாக அவருடைய அன்பையும் அவர் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்க நினைச்சு பாக்குறீங்களோ, நீங்க அடிமையா இருக்கிற இன்னைக்கு நீங்க அப்படியே ஒட்டகத்து மேல போவீங்க. எதெல்லாம் உங்களுக்கு மேல இருக்குதோ, எதெல்லாம் இன்னைக்கு நீங்க மேல பார்த்து ஒட்டகத்து மேல போய் அதெல்லாம் உங்க காலின் கீழே கர்த்தர் கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. சாதாரணமா நினைக்காதீங்க. கர்த்தர் ரொம்ப இதோட அறிவுக்கு உட்பட்ட யோசிச்சிடாதீங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். பக்கத்துல பாசனம், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். சொல்லுங்க, சுத்தமாகு. சொல்லுங்க சத்தமா, சுத்தமாகு. சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது. சொல்லுங்க, இறையாதே. சொல்லுங்க, எழுந்திரு. சொல்லுங்க, எப்பத்தா. சொல்லுங்க, திறக்கப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எதுவுமே சந்தோஷப்படுறீங்க? நல்ல கரங்களை வைத்து வாய்களை தந்து நன்றி செலுத்துவோமா? ஓமை துதிக்கிறோம் 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 தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. ஓ எல்லாரும் வாய்களை தந்து நன்றி செலுத்துவோமா கர்த்தர்? ஓ உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி.
ஆண்டவரே, நாங்கள் பாடின பாடல் பிரகாரம் நீ சுமந்து சென்றது சிலுவை அல்ல ஆண்டவரே, நீ சுமந்து சென்றது எங்களப்பா. நீர் கதறினது உமக்காக அல்ல ஆண்டவரே, நீர் கதறினது எங்களுக்காக ராஜா. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. பாவத்துக்காக நீங்க பரிதபிக்கல கர்த்தாவே, எங்களுக்காக நீர் பரிதபி தெரியாத காமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. உடைய அன்புக்காக நன்றி, நன்றி ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற எல்லாம் நன்றி செலுத்துவோமா ஆண்டவர், வாய்களுக்கு நன்றி செலுத்துவோமா. பயப்படாதீங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவரா இருக்கிறார். இந்த தேவன் நல்லவரா இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானதற்கும் அதிகமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஓ உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. ஓ உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, நன்றி ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எங்களை வாழ வைக்கும்படி இறங்கி வந்தவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே, தயவு உள்ளவரே. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி அப்பா. இங்க வந்திருக்கிற குடும்பங்கள் வாழ்ந்திருக்கட்டும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே அற்புதங்கள் நகரட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். தேவ அன்பினுடைய அகலம் ஆழம் உயரம் ஆண்டவர் இன்னதென்று உணர்ந்து வாழ்ந்து வெற்றி அடைந்து செழித்து இருக்கட்டும் கர்த்தாவே. ஓ ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் சொன்னீங்களே, ஆவியில செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, ஆத்மாவில் செழிப்பு உண்டாகட்டும், சரீரத்தில் செழிப்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. ஓ நன்றி, நன்றி ராஜா. கேள்விகள் தகர்த்தடிக்கப்படட்டும், சோர்வுகள் விலகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சங்கள் உண்டாகட்டும் மனதுக்குள்ளாக ராஜா. பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வீராங்க, இப்படி நாம மகிமை பெறட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சதா காலம் ஒருத்தரும் இருப்பதாக. ஆமென்.